இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்பேர்ஃபை அப்படின்ற ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட். அதாவது குட்டி குட்டி வேலைகளை நீங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு பைசா கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிற மற்ற வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் இருக்கிறதுலே பெட்டரான வெப்சைட் இப்போது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அதே நேரம் மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்தெந்த டாஸ்க்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 சென்ட்டுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. அது கிட்டத்தட்ட 25 ரூபா ஒரு டாஸ்க் பண்ணால். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு நான் சம்பாதிச்சது என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 சம்பாதிச்சு அதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வரும். ஆனால் அந்த ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணி முடித்தாலே ஒரு 700 800 அதாவது அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். இது வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் குறைஞ்சபட்சம் 1300 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா லேட்டாக காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இந்த டாஸ்க்கு தான் பண்ணேன். அதாவது இந்த டாஸ்க்கு தான் பண்ணி வந்து ஒரு 3 மணி நேரம் பண்ணதில் 600 வந்துச்சு. ஸோ ஒரு பிகினரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஒரு மணி நேரத்துக்கு 200 ஒரு அருமையான விஷயம்தான். ஸோ வந்து இந்த டாஸ்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இதில் உள்ள டாஸ்க் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து சர்வே மாதிரியான ஒரு டாஸ்க். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜை பார்த்துட்டு டைப் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டாஸ்க் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். இதை நான் இன்னொரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அது வந்து நல்லா கிளியராக படிச்சுங்க. ரொம்ப ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்க இமேஜ், அதாவது நாங்கள் கேட்குற இமேஜ் அல்லது கொடுத்துருக்க இமேஜையும் சுற்றி ஒரு பாக்ஸ் வரைங்க. அதாவது 4 பக்கமும் டைட்டாக இருக்கணும். அதாவது அந்த ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜை சுற்றி 4 பக்கமும் டைட்டாக ஒரு பாக்ஸ் வரைங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து குவாலிஃபை டாஸ்க்கு. குவாலிஃபை டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பைசா கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து டாஸ்க்கு குவாலிஃபை ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அதில் தான் நிறையா சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு மட்டும் காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் டாஸ்க் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு பாருங்கள், டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனி டைம் வேணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி டாஸ்க் பண்ணுறது, அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டுறேன். இது வந்து ஒரு குவாலிஃபையரில் டுட்டோரியல் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நம்ம நல்லா பண்ணோம்னா டாஸ்க் வரப்போ நமக்கு உடனே அதாவது கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரீஃபிக்ஸ்டு, அதாவது வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது இந்த டாஸ்க்கு என்ன ஆன்சர், அதாவது ஒரு பிளெயினான இமேஜ் கொடுத்து இப்போ நம்மளை வரைய சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இப்போ அதை சுற்றி ஒரு பாக்ஸ் வரைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 4 பக்கமும் வந்து அந்த இமேஜை கரெக்டாக டச் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது நல்லா வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா வந்து அதில் தான் அந்த அக்யூரசி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்கள் அக்யூரஸியை செக் பண்ணுவாங்க. அதாவது வந்து எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 90% மேலே இருந்தால் தான் வந்து ஹை அக்யூரஸியை எடுத்துக்குவாங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, 96% அக்யூரசி. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து ஒரு 8 இமேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த 8 இமேஜையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில அடுத்து வர ஒரு 4 இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கிறது வந்து கரெக்டாக டச் ஆகிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, 97% அக்யூரசி. ஸோ இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதாவது பைசாவுக்கு டாஸ்க் பண்ணுறேன் தெரியுமா, பெய்டு டாஸ்க், அதாவது நமக்கு பைசா கொடுத்து பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த டாஸ்க் எப்படின்றத நேராக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம், அதாவது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து டாஸ்க் நமக்கு வரும். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், ட்ரா பாக்ஸ் அரவுண்ட் பப்பி அப்படின்ட்டுருக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா வந்து இந்த டாகை சுற்றி ஒரு இமேஜ் வரையணும். அதாவது ஹேர் லைன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஹேர் வரைக்கும் விடக்கூடாது. அதோட எல்லா பார்ட்ஸையும் கவர் பண்ணுங்க பாருங்கள். டச் ஆகுது. டச் ஆகுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சின்ன சின்ன பாக்ஸ் எரேஸ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே ஓகே 4 சைடும் டச் ஆகுதுன்றதை எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, டச் ஆயிடுச்சு. இந்த டைம் டச் ஆகிருக்கு. வேறு ஓகே
நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ எவ்வளோ 97% அக்யூரசி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரா பாக்ஸ் அரௌண்ட் சைல்ட்ஸ் ஹெட்னா கரெக்டாக பாருங்கள். அதாவது வந்து நீங்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு படிங்க. ரீட் பண்ணி சரி செய்யுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 சைடு வந்து கரெக்டாக டச் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே அக்யூரசி 90க்கு மேலே இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸோட பல்ப், அதாவது இதுலேருந்து ஆரம்பிக்க ரோஸோட பல்ப்னா உங்களுக்கு ஒருவேளை ஒரு சில வார்த்தைகள் எதுவும் அவங்க சொல்கிற தெரில அப்படின்னா வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியாது, பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரியான நிலைமை வந்துச்சு அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சில நேரம் நானும் அதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது அவங்க ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாஸ்க்கை அதை விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன வார்த்தைன்னு தெரில அப்படின்னு விட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ரோஸ் பல்ப் அப்படின்ட்டுனா ஒரு வேளை தெரியலை அப்படின்னா என்னென்னு தெரில அப்படின்னா ஒரு அப்படி காப்பி பண்ணிவிட்டு கூகுளுக்கு போய்ட்டு இமேஜில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. கொடுத்தீங்க அப்படின்னா அக்யூரசி மறுபடியும் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான், அதாவது வந்து இப்போது அவங்க மேலே கொடுத்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துரும். அதாவது வந்து நீங்கள் வந்து டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு பெய்ட் டாஸ்க் வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ டாஸ்க்ஸை வந்து நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாருமே கேட்குறது பேமெண்ட் கரெக்டாக வருமா அப்படின்றது தான். ஓகே, பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீக்குக்கு மட்டும், அதாவது வந்து இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து $1 மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அவங்களே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்பிடுவாங்க. அதாவது பேபால் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்பிடுவாங்க. பேபால் ஒரே நாளில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடும். ஸோ இப்போ வந்து என்னோடய பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, நாளைக்கு வரும். அதாவது செப்டம்பர் 9 வரும். இன்றைக்கி வந்து செப்டம்பர் 8 இன்றைக்கி. ஸோ இந்த வாரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி $9.15 சம்பாரிச்சிருந்தேன். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நாளைக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ ஏன் அந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு வெட்னஸ்டே, அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து இன்னொரு புதன்கிழமைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான சம்பளமாக எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து வியாழக்கிழமை வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து 0 வைக்கிடுவாங்க. 0 வைக்கிட்டு இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பைசா அந்த மாதிரி வியாழக்கிழமையில் பார்த்து என் பைசா எல்லாம் போச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்கும் அவங்க பே அவுட் வந்து அதாவது நாளைக்கு வந்து எனக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ணதெல்லாம் இருக்கும். அது இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், நான் முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் வரும். அந்த 1 நாள் 2 நாளில் வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து நல்ல பைசா சம்பாதிக்கலாம். இப்போ வந்து இந்த வீக்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒழுங்காக பண்ணலை. அதாவது ஒழுங்காக பண்ணல, டாஸ்க் வந்த நேரத்துக்கு நான் பண்ணல. நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மட்டும் செக் பண்ணி பார்த்தப்போ வந்ததில் தான் வந்து இந்த $1, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 240, 80, கிட்டத்தட்ட 90. இது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு நாளில் சம்பாரிச்சது தான். கிட்டத்தட்ட $700 வரும். இது பார்த்திங்கன்னா இதான் வந்து இருக்கிற எனக்கு ஹையஸ்ட்டாக ஒரே நாளில் சம்பாரிச்சது. பார்த்திங்க அப்படின்னா வந்து 1400 சம்திங் வந்துச்சு. அதாவது ஒரே நாளில். அது வந்து ஒரு நல்ல வருமானம் தான். ஸோ அதனால அந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரை செய்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். பேமெண்ட் வந்து நேராக பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், அதாவது இந்த டாஸ்க் பண்ணுறோம்ல, ஒரு டாஸ்க் பண்ணுறப்பே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசர்ச்சில்னா எனக்கு 20 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு டேஷ்போர்டு இருந்துச்சு. இது அப்டேட் ஆன டேஷ்போர்டு. ஸோ இந்த 2700 பாயிண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த $9.15 சம்பாரிச்சேன்னு சொல்லலை இந்த வாரத்தில். அதில் கிட்டத்தட்ட வந்து நான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட 900 தான் இருந்துச்சு. இந்த வாரத்தில் பண்ணதுனால எனக்கு ஒரு 1900 கொடுத்தாங்க. ஸோ இது ஏறிக்கிட்டே போகும். அனோட்டேஷன் அப்படின்னு கேட்டால் அந்த பாக்ஸ் டாஸ்க் சொன்னல, அது அனோட்டேஷன். கேட்டகரைசேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பொருள் கொடுத்து அந்த பொருளை கொஞ்சம் டிஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஃபோன் சர்வீஸ், மேக்ஸிமம் வந்து ஃபோன் சர்வீஸ் வந்து நமக்கு வராது. இப்போ ஒரு சர்வே ஒன்று பார்த்தோம், ஆனால் அது வந்து ரிசர்ச் சர்வே. ஃபோன் சர்வே அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கால் பண்ணி பேச சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்குறது இல்லை. ஏன்னா வந்து அவங்க இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்தியா வந்து நம்ம வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது இங்கிலீஷ். ஸோ அதனால் நமக்கு வந்து அவ்வளோ அதிகமாக அது கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரேட்டிங் டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அதாவது
எந்த ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு லாயர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார், அதை படிக்க சொல்லிட்டு ஓகே இந்த லாயர் நல்லபடியாக விளக்கம் கொடுத்துருக்காரு, 5க்கு எத்தனை அதாவது எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டாஸ்க்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ட்விட்டர் பக்கத்தை கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க எப்படி கொடுத்துருவாங்கன்னா லிங்க் கொடுத்துருவாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ட்விட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோட ட்விட்டர் அக்கௌண்ட். அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் என்ன பண்ணோன்னா ஒருவேளை நீங்கள் நேராக இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை நான் வந்து உள்ளே போய்ட்டு வெப்சைட்லேயே போய்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே போய்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது இன்டர்நெட் ரிசர்ச் டாஸ்க்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ரைட்டிங்கிறது நான் அந்த கீவேர்டு சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடியே, அந்த கீவேர்ட் டாஸ்க்கு. அந்த கீவேர்டு பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா கீவேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட இமேஜ் கொடுத்துட்டு ஸோ ஓகே இந்த இமேஜில் வந்து நீங்கள் இந்த இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எந்தெந்த வார்த்தைகள் சொல்லுவீங்க இந்த இமேஜை பார்த்து. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது வந்து கோகோ வந்து பிளாக் கோக்குன்னு எழுதலாம், கொக்கோ கோலா பாட்டில்னு எழுதலாம், கோகோ கோலா இந்த ஏர் அப்படின்னு எழுதலாம். அதாவது தூக்கி போட்டு, அதாவது யார் கையில் இருக்குன்னா கோகோ கோலா இந்த ஹேண்டு, அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் தேவைப்படுச்சு, இதில் வந்து எனக்கு வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுலேயும் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுறோம். நெக்ஸ்ட்டு ரெஃபரல் ப்ரோக்ராம் உண்டு. நீங்கள் வந்து சேர்த்து விடலாம். ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நான் அதை இப்போ உங்களுக்கு உடனே காமிச்சிடுறேன். ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு $10க்கும் உங்களுக்கு $2 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஒவ்வொரு $10 சம்பாதிக்கிறப்ப அவங்களுக்கு $1 போனஸ் கிடைக்கும். அதாவது யாராவது ஒருத்தரோட ரெஃபரல் லிங்க் மூலமாக சேர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த $1 போனஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து $10 நம்ம பைசாவுக்கு வந்து $655. இதே வந்து இப்போ வந்து நான் வந்து ஒருத்தர் ரெஃபரல் லிங்க் மூலமாக சேர்ந்துருக்கேன் அப்படின்னா வந்து நான் வந்து ரெஃபரல் லிங்க் மூலமாக சேரலை. ஒருவேளை நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட நேரம் வந்து நான் வந்து $70 சம்பாதிச்சிருக்கேன் அந்த வெப்சைட்டில் இது வரைக்கும். ஒருவேளை நான் ரெஃபரல் லிங்க் மூலமாக சேர்ந்துருந்தேன்னா எனக்கு $7, அதாவது $450 போனஸ் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு இது கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அதோட வந்து இது வந்து எதுக்கு அப்ளிகபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 150 நாளைக்கு மட்டும் தான் அந்த ரெஃபரலாக இருப்பாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து $100 மட்டும்தான். இப்போ அவங்க $101 சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க ரெஃபரலில் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது வந்து 10x2 வந்து $20 கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு அருமையான விஷயம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெஃபரல் லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு $10 கிட்டத்தட்ட வந்து ஒரு $650 போனஸ் கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்க முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒரு நல்ல வெப்சைட்டு, எந்தவித முதலீடும் இல்லாமல், எப்போவுமே முதலீடு தேவையில்லை. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு பேபால் ப்ளஸ் ஒரு இமெயில் ஐடி, ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோனோ ஆப்பிள் ஐபேடோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வெப்சைட் பற்றி மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு இதை பற்றி மேலே எது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து எங்களோட வெப்சைட்டு onlinetamilJobs.com. ஸோ அதுலேயும் போய்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டை பற்றி. நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வீடியோவும் அங்கேயும் ஒரு வீடியோ இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ப்ளஸ் ஒவ்வொரு வெப்சைட்லையும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியலும் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஆன்லைன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.